நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஜாஷுவா டிவி மூலம் உங்களை காண மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த எழுப்புதல் நேரத்துக்காக ஜெபம் இல்லாமா? ஆண்டவரே உம்மை நன்றியோடுமை துதிக்கிற ராஜா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், வல்லவரே உம்மை துதிக்கிற ராஜா. போதுமானவரே உம்மை துதிக்கிறோம். அப்பா, உங்கள் கிருபை ஆண்டவரே இந்த வார்த்தை மூலியம் வெளிப்படுவதாக. உங்கள் வல்லமை இந்த வார்த்தை மூலியம் வெளிப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொருவரும் சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்க கிருபை செய்யுங்க. பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் நான் அதிகமாக செய்வேன்னு சொன்னீங்களப்பா. அந்த வார்த்தையின்படி ஜெபிக்கிறோம்பா. இம்மட்டுங்காத்த வினசரையும் துதிக்கிறோம். இனி காத்து வழி நடத்துங்க. ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பாருங்கள், அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 9வது வசனம் பாருங்கள். ராத்திரியில் கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன் மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். பாருங்கள், பவுல் பாருங்கள் பட்டணத்துக்குள்ளே போனவுடனே ஊதரெல்லாம் ரோமபுரியில் பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம். என்னென்னா, ஐயோ நான் எப்படி பேசுன்னு தெரியல, ஆழமாக பேசுகிறாரு ஆண்டவரே. உண்மையை நம்ம பேசுனா என்ன செய்வாங்களா? கோவப்படுவாங்களோ. இன்றைக்கி பாருங்கள், அநேக இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை அநேக இடத்துல வெளிப்படும் போது இன்றைக்கி ஊழியக்காரங்க பேச முடியாத ஒரு வார்த்தையெல்லாம் நினச்சிறாரு. ஆண்டவர் பேசுகிறாரு, நான் இது எப்படி பேசுவேன், நான் எப்படி பேசுகிறேன்னு என்னை அடிப்பாங்களே. அவங்களுடைய பாரம்பரியம் வேறு, நம்மளுடைய கர்த்தர் பேசுகிற வார்த்தை வேறு, அவங்களோட நடைமுறை வேறு, கர்த்தர் பேசுகிற நடைமுறை வேறு. அப்போ இதுக்கும் அதுக்கும் ஒத்து வருமா அப்படின்னு சொல்லி ஊழியக்காரனே என்ன செய்கிறான்? சக்காய் நிற்கிறார். பவுல் நின்றுட்டு என்ன செய்யன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அப்போ தான் சொல்கிறார் பாருங்கள். ராத்திரியில் கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாக இராதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உனக்கு கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் பாருங்கள், அந்த வைராக்கியம் என்ன செய்யணும்? தேவனுடைய சத்தத்தை கேட்டு செயல்படுகிற மனுஷனாக மாறிடும். அதுக்கு பிறகு பவுல் பாருங்கள் அங்கே பேச ஆரம்பிக்கிறார். என்ன செய்கிறாரு? என்ன செய்கிறார்? கர்த்தருடைய வார்த்தை என்ன வெளிப்பட்டுச்சோ அந்த வார்த்தை என்ன செய்கிறாரு? ரோமபுரியில் என்ன செய்கிறாரு? பேச ஆரம்பிக்கிறார். பேச என்ன செய்கிறார்? ஆவியானவர் பேசிகிட்டே இருக்கிறாரு. அதே போல் தான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நிறைய இடத்துல ஆண்டவர் பேசுகிறது என்ன செய்யணும்? அடக்கி வச்சுக்கிறோம். இதை நம்புவாங்களா, நம்ப மாட்டாங்களா, கேட்குறாங்களா, கேட்கலையா? அதான் வசனம் சொல்லுது, காதுள்ளவன் காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்லி வேதம் சொல்லப்படுது. நம்ம கர்த்தர் வார்த்தையை கொடுத்துட்டாரா, நம்ம சொல்லிகிட்டே போய்கிட்டே இருக்க வேண்டியது. எவனுக்கு கேட்குறான், கேட்காம போகிறான், அதை பற்றி மேட்டரே கிடையாது. நமக்கு என்ன வார்த்தையை தந்திருக்கிறாரோ அந்த வார்த்தையை என்ன செய்யணும்? நம்ம கட்டாயம் என்ன செய்யணும்? அவர் என்ன செய்யணும்? ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிற அந்த வார்த்தை என்ன செய்யணும்? கட்டாயம் நம்ம அநேகருக்கு என்ன செய்யணும்? வெளிப்படுத்தலை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆண்டவருக்கு நம்ம அநேக இடத்துல நம்ம என்ன செய்யணும்? பதில் சொல்ல வேண்டியதவங்களும் வருவோம். அந்த இரத்தப்பள்ளி நம்ம அதாவது வேதத்தில் எரேமியாவில் சொல்ல, கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாக செய்கிறவனும் பட்டயத்தை அடக்கி கொள்ளுகிறவனும் ரத்த சிந்தாதபடிக்கு பட்டயத்தை அடக்கி கொள்ளுகிறவனும் சபிக்கப்பட்டவன் சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. அப்போ நம்மளோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம கர்த்தர் நம்ம என்ன காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாரோ அந்த காரியத்தை என்ன செய்யணும்? நம்ம கட்டாயம் என்ன செய்யணும்? சொல்லி ஆகணும். சொல்லலைன்னா கர்த்தர் என்ன செய்வார்? அந்த இரத்தப்பள்ளி நம்ம மேலே விழுந்துடும். வாசிக்கிறேன் பாருங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை நான் சகோதரனை செய்ய ஒருவனும் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றாலும் மரணத்துக்கு ஏதுவாக பாவத்தை செய்வனுக்கு மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, எதை குறித்து வேண்டுதல் செய்தால் நான் சொல்லேன். பாருங்கள், இந்த வசனம் சொல்லுது பாருங்கள். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது என்ன செய்கிறோம்? நான் என்ன செய்கிறேன்? பாவத்தை மன்னிப்பேன், மரணத்துக்கு எதுவான பாவத்தை நான் சகோதரன் செய்த ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனையும் கொடுப்பார். யாருக்கொன்றும் மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செய்வார்கள், மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதற்குறித்து வேண்டுதல் செய்தால் நான் சொல்லேன். பாருங்கள், இந்த மரணத்துக்கு ஏதுவான என்ன செய்கிற பாவம் இருந்துச்சுன்னா நான் அதை அறிக்கையிட்டு என்ன செய்யணும்? விட்டும்போது அப்போ ஆண்டவர் பாருங்கள் நம்மளோட கிரியை அப்போ அவருடைய சித்தத்தை என்ன செய்யணும்? நம்ம உணர்ந்து செயல்படுகிறவங்களாம் என்ன செய்யணும்? மாறணும். அப்போ நம்ம மாறும்போது தான் ஆவியானவர் நம்மளுக்கு கூட அநேக காரியங்கள் என்ன செய்வார்? நம்ம கூட என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். கர்த்தருடைய சத்தத்தை நம்ம என்ன செய்யணும்? கேட்குறவங்களாம் மாறணும். கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கேட்க அவர் நம்மளோடு என்ன செய்வார்? நமக்கு காரியங்கள் என்ன செய்வார்? வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அப்போ நம்மளோட காரியங்களை வாய்க்க பண்ணி அவர்
அவர் தேவ திட்டத்தை என்ன செய்வார், நம்மளோடு என்ன செய்கிறார், நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் கேட்டு என்ன செய்யணும், நம்ம பண்ணுறவங்களாம் என்ன செய்யணும், மாறணும். அதே மாதிரி பாருங்கள், தீமோத்தேயு 2 அதிகாரம் 1-2 பாருங்கள். நான் பிரயாசமாய் சொல்லுகிற புத்தி என்னவென்றால், எல்லா மனுஷனாலும் காக்கவும் விண்ணப்பங்களை ஜபங்களையும் வேண்டுதல்களையும் சோத்திரம் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் காலமில்லாமல் மனதுள்ளவர்களாக ஜீவம் பண்ணுவதற்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரங்களுக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நாம் இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரிவுமாக இருக்கிறது. எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும்படியும் அந்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், அவர் சொல்கிறார் பாருங்கள், எல்லாரும் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்ய, சோத்திரத்தோடு ஜெபம் பண்ணு. அவர் பாருங்கள், எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிற எல்லாரும் சத்தியத்தை அறியணும். சத்தியத்தை அறிஞ்சபடி அதன்படி நடக்கிறவங்களாக மாறணும். தேவ திட்டத்தை என்ன செய்யணும், நிறைவேற்றுறவங்களாக மாறணும். அப்போ அந்த சத்தியத்தை அறியவங்களாக என்ன செய்யணும், மாறணும். அப்போ நம்மளோட வாழ்க்கையில் என்ன செய்யணும், எப்படியாவது சத்தியத்தை தேவ சித்தத்தை நிறைவேற்றனா அந்த சத்திய ஆவியானவர் என்ன செய்யணும், அநேகருக்குள்ளே என்ன செய்யணும், வெளிப்படுத்தும் போது சத்திய ஆவியானவர் நமக்குள்ளே என்ன செய்வார், சகலத்தையும் சத்தியத்துக்குள்ளே என்ன செய்கிறாரு, நடத்துகிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்கிறார். அந்த சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துறதுக்கு ஆவியானவர் நம்மளோடு என்ன செய்கிறார், இடைபெறதுக்கு ஒரு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நம்மளோட வாழ்க்கை என்ன செய்யணும், தேவன் தீர்மானத்தின்படி என்ன செய்யணும், தேவ சத்தத்தை கேட்டு தேவ சத்தத்தை அறிந்து செயல்படுகிறவங்களா என்ன செய்யணும், மாறணும். அப்போ தேவனுடைய சத்தம் என்ன அப்படின்னா, சத்தியத்தை அறிகிற அறிவு என்ன செய்யணும், வெளிப்படணும் ஜனத்துக்குள்ளே. அப்போ அந்த பாரம் நமக்குள்ளே இருந்தால் தான் சத்தியத்தை அறிகிற அறிவு என்ன செய்யணும், வெளிப்படுத்த முடியும். அப்போ இன்றைக்கி பாருங்கள், என்ன செய்யணும், இன்றைக்கி ஆசீர்வாதம் அப்படிங்கிறது என்ன செய்யணும், நம்ம அந்த மாதிரி செய்திக்குள்ளே தான் நம்ம போயிட்டுருக்காங்க. கட்டளை கை கொள்ளாமல் என்ன செய்ய முடியாது, எந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் அப்படின்னு தான் வேதம் சொல்லப்படுகிறது. அந்த சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்குள்ளே வரும்போது தான் நமக்குள்ளே என்ன செய்யும், ஆவியானவர் திருவுள்ளம் பற்ற முடியும். அந்த சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்குள்ளே வரலைன்னா, ஆவியானவர் சகலத்தையும் சத்தியத்துக்குள்ளே நடத்துகிற தேவன் நமக்குள்ளே வரலைன்னா நம்ம என்ன செய்ய முடியாது. நம்ம சத்தியம் நமக்குள்ளே வந்தால் தான் சகலத்தையும் சத்தியத்துக்குள்ளே நடத்துகிற ஆவியான நமக்குள்ளே வந்து அவர் நம்மளுக்குள்ளே செயலாற்றி என்ன செய்ய, இதுதான் வழின்னு சொல்லி போதித்து இதுதான் வல்லமன்னு சொல்லி என்ன செய்ய, நம்மளோடு வெளிப்படுகிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 27 அதிகாரம் 23 வசனம் பாருங்கள். ஏனெனில் என்னை ஆட்கொண்டவருமாக நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் தன் ராத்திரியில் என்னிடத்தில் வந்து, பவுலே பயப்படாதே, ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ இவனோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரும் தேவன் உனக்கு தயவு பாராட்டினார் என்றான். ஆனபடியினால் மனுஷன் திடமனதாய் இருந்தார்கள். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாக நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். பாருங்கள், பவுல்ட்டு சொல்கிறாரு, ராயனுக்கு அவ்வளோதான், கப்பல் என்ன செய்யறோங்க, கரை சேரும் அப்படிங்கிற நிச்சயிப்பு இல்லை. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு கரை எல்லாம் சேதமாயிடுச்சு. வசனம் பவுலுடைய பிரயாணத்தில் வசனம் தெளிவாக சொல்லப்படுது. கப்பல் சேதம் வந்தாலும் பிரயாண சேதம் வராதுன்னு சொல்லி வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்குது. பாருங்கள், பவுல்ட்டு சொல்கிறாரு, பவுலே இது ஏனெனில் என்னை ஆட்கொண்டவருமாக நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியில் என்னிடத்தில் வந்து நின்றார். பவுல் பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். என்ன பாருங்கள், அன்றைக்கி பவுலுக்குள்ளே பிரயாணப்படுறவங்க அநேகர் இருந்தாங்க. பவுலுக்காக என்ன செய்ய, தயவு பாராட்டினார்னு தான் வேதம் சொல்லப்படுகிறது. என்னென்னா ஆண்டவர் பாருங்கள், அதில் நல்லா யோசித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, பவுலுக்கு எதுக்கு, பவுலால் தான் இவங்களுக்கு தயவு பாராட்டினார். என்ன காரணம்னா, பவுலோட தரிசனம் அப்படிப்பட்ட தரிசனம். ராயனுக்கு முன்பாக நீ சாட்சியை நிற்கணும். அப்போ அந்த சத்தத்தை கேட்டு பவுல் அதிகமாக என்ன செய்ய, அவனுக்குள்ளே பெய்த்து வந்துச்சு. என்னன்னா, இன்னும் விடக்கூடாது, ஆண்டவர் நம்மளை நடத்திடுவார், நம்மளை கொண்டு போகிறாரு. என்ன செய்ய, பவுலுக்குள்ள ஒரு விசுவாசம். என்ன விசுவாசம்னா, நான் தரிசனத்தை நிறைவேற்றாமல் நான் சாக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை என்ன செஞ்சு வந்துச்சு. அதே போல் தான் நம்மளுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுறாரு. அப்படின்னா அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றாமல் நமக்கு சாவு வராது. எவ்வளோ பெரிய சஞ்சலமோ, எவ்வளோ பெரிய மரணமே வந்தாலும் சரி, ஜீவன் போகாது. எவ்வளோ பெரிய நோயே வந்தாலும் சரி, கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணிடுவார். நான் உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களும் உங்க கூட இருப்பேன், நான் இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை உனக்கு நான் செய்வேன், நான் உனக்குள்ளேருந்து இப்படி செயலாற்றுவேன், நான் இப்படி ஒரு சாமனத்தை தருவேன், இப்படி
ஒரு தரிசனத்தை தருவேன், இப்படி ஊழியக்காரங்களை தருவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய சாட்சிகளை பார்க்க முடியும். ஒரு தரிசனத்தை ஒரு மனுஷனுக்கு வச்சுட்டாருன்னா அவனுக்கு காரியங்களெல்லாம் வெளிப்படுத்துவான். நீ இந்த ஊழியத்தை செஞ்சேன்னா நான் இப்படிலாம் உன்னை நடத்துவேன், நான் இப்படிலாம் இப்படிலாம் நான் உன்னை உட்கார பண்ணுவேன், ராஜாக்கள் மத்தியிலையும் உட்கார பண்ணுவேன், அநேகர் அதிகாரிகள் கண்களில் என்ன செய்வேன், உனக்கு தயவு கிடைக்க பண்ணுவேன், நான் இப்படி ஒரு ஊழியத்தை உனக்கு தருவேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணது போல் அன்றைக்கி பவுல்கிட்ட ராத்திரியில் பேசுகிறாரு. ஐயோ கரை சேருவோமான்னு நிச்சயிப்பில்லை, நம்ம இன்னும் என்ன செய்வோம், நம்ம போய் வீடு போய் சேருவோமா நிச்சயிப்பில்லாமல் எல்லாம் மன உளைச்சலில் இருக்காங்க, நம்ம கரை சேருவோமான்னு தெரியலையே, நம்ம பிள்ளைகளை பார்ப்போமா. நிறைய பேர் அதில் பிரயாணப்பட்டிருப்பாங்க, பொண்டாட்டி விட்டு வந்திருப்பாங்க, பிள்ளைகளை விட்டு வந்திருப்பாங்க, சொந்த பந்தத்தை விட்டு வந்திருப்பாங்க, அப்பா அம்மா விட்டு வந்திருப்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட நம்பிக்கை அற்று போயிடுச்சு. இந்த பிரயாணம் நம்ம கரை சேர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அற்று போல் கப்பலெல்லாம் உடஞ்சி என்ன செய்ய ஒன்றுமே இல்லாமல் போனாலும் சரி, ஜீவனை மீட்கொள்ளுகிற அந்த வல்லமை என்ன செய்ய, பிராணச்சேதம் வராது. கப்பல் சேதமே வந்தாலும் சரி பிராணச்சேதம் வராது. கடைசியில் பலகையை பிடிச்சி கரை சேர்க்க வச்சார் ஆண்டவர். அதே போல் தான் இன்றைக்கி ஒரு அழைப்புக்கு நம்ம கொண்டு வந்துட்டாரா. அந்த தெய்வ சத்தத்தை கேட்டு நம்ம ஓட ஆரம்பிச்சுட்டேன்னா பவுலை போல் தெய்வ சத்தத்தை கேட்குறவங்கள மாறணும். அந்த இடுக்கமான நேரத்தில் ஆண்டவர் நம்மளோடு பேசுவார். பவுலே நீ திடன் கொள்ளு, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி. அந்த அனுபவத்துக்குள்ளே இருக்கும்போது தான் தெய்வ சத்தத்தை கேட்டு நம்ம செயல்பட முடியும். அந்த தெய்வ சத்தத்தை கேட்கணும்னா ஆண்டவர் சமூகத்தில் உட்காரணும். ஒரு காரியம் ஒரு போராட்டம் வந்துச்சா நம்ம உட்கார்ந்து ஆண்டவரே நான் என்ன செய்யன்னு கேட்கும்போது, இன்றைக்கி பவுலோடு ஆண்டவர் இடைப்பட்டது போல் உங்களோடு என்னோடு கூட என்ன செய்வார், இடைப்படுகிறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரு. அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறாரு. பாருங்கள், ஒரு வசனம் சொல்லுது பாருங்கள், 34வது வசனம் சொல்லுது பாருங்கள், 27வது அதிகாரத்தில். ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் தப்பி பிழைக்கும்படிக்கு அது உதவியாக இருக்கும், உங்கள் தலையில் இருக்கிற ஒரு மயிர் கூட விழாது என்றான். அப்படியே சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லோரும் முன்பாகவும் தேவனை சோத்திரம் பண்ணி அதை பெற்று புசிக்க தொடங்கினார்கள். அப்பொழுது எல்லோரும் திடமனமாய் பட்டு புசித்தார்கள். கப்பலில் 250 பேர் இருந்தார்கள். திருப்தியாக புசித்த பின்பு அவர் கோதுமையையும் கடலிலே எரிந்து கப்பலை லகுவாக்கினார்கள். அப்பொழுது விடிந்த பின்பு இந்த பூமி என்றும் அறியாதிருந்தார்கள். அப்பொழுது சமமான கரையிலுள்ள ஒரு துறை முகம் அவர்களுக்கு தென்பட்டது. கூடுமளவு அதற்கு கப்பலை ஒட்டி யோசனைட்டார்கள். பாருங்கள், ஆண்டவர் பாருங்கள், அந்த காலையில் விடிஞ்சிருச்சு. விடிஞ்ச உடனே என்ன செய்யும், சமமான இடத்துல போய் கப்பலை போய் நிப்பாட்டி அங்கே ஒரு சலசலப்பு. பாருங்கள், ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இன்றைக்கி உங்களை ஒரு தரிசனத்துக்கு நேரம் உங்களை அழைத்திருக்கிறாருன்னா ஆண்டவர் தேவை நோக்கம் இல்லாமல் என்ன செய்ய மாட்டார், அழைக்க மாட்டார். இன்றைக்கி உங்கள் குடும்பம் தப்பி போகுது, இன்றைக்கி உங்களுடைய ஜாதிகள் தப்பி போகுது அப்படின்னா உங்களுடைய ஜெபமும் உங்களுடைய தரிசனம் தான். ஆண்டவர் அந்த ஜனத்தை மிக்கணும். வசனம் சொல்லுது பாருங்கள், ஒரு மனுஷன் கெட்டு போகிறது என்னுடைய சித்தமல்ல அப்படின்னு சொல்கிறார். ஒருத்தர் மரித்து போகிறது என்ன செய்ய என்னுடைய சித்தமல்ல. ஒருத்தர் மனம் திரும்புது பரலோகராட்சியம் சந்தோஷப்படும் சொல்லி வேதம் சொல்லப்படாது. இன்றைக்கி ஆண்டவர் பாருங்கள், நம்ம மேலே வைத்திருக்கிற திட்டம் அவ்வளோ பெரிய திட்டம். பாருங்கள், எதுக்காக ஆண்டவர் நம்மளுக்கு அவ்வளோ பெரிய திட்டத்தை தரணும் தெரியுமா? அப்போ பாருங்கள், நம்மளை அழைச்சிருக்கிறாரு. என்றைக்கு நம்ம மேலே அந்த அபிஷேகத்தை வைத்திருக்கிறாரோ, எஸ்ஐயா 45 கோரோஸுக்கு முன்பாக ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படி நான் உன்னை தெரிந்திருக்கிறேன்னு சொல்லுகிறார். உன்னை பெரிய ஜாதியாக்கு உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்த தேவனாக இருக்கிறேன்னு சொல்லுகிறாரு. பாருங்கள், ஆண்டவர் நம்மளோட பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு தான் ஆண்டவர் உங்களை என்னை அழைத்திருக்கிறாரு. அந்த ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு அந்த ஊழியத்தில் பிரயாணப்படும் போது அநேக தான் சொல்கிறாரு, பவுலுக்காக தயவு பாராட்டினன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்படும். அதே போல் தான் உங்களுக்கு நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டு நீங்கள் பிரயாணப்படும் போது ஆண்டவர் உங்களை கொண்டு அநேகருக்கு தயவு பாராட்டுறதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இந்த வார்த்தை மூலியம் பேசிகிட்டே இருக்கிறாரு, இந்த வார்த்தை மூலியம் கிரியை செஞ்சுட்டே இருக்கிறாரு, இந்த வார்த்தை மூலியம் நம்மளோடு இடைப்பட்டுட்டே இருக்கிறாரு. எதுக்காக ஆண்டவர் இவ்வளோ தூரம் இடைப்படுறாருன்னா, நம்ம மேலே வைத்திருக்கிற திட்டம் அப்படி திட்டம், நம்ம மேலே வைத்திருக்கிற நோக்கம் அப்படி நோக்கம். அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்மளோடு இடைப்பட்டுட்டே இருக்கிறாரு. ஒரு கர்த்தர் நம்மளோடு இடைப்படுறதுக்கு தான் என்ன செய்யணும், நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு சமூகத்தில் உட்காந்து சத்தத்தை கேட்டு நான் இன்றைக்கி என்ன செய்யணும், நான் எப்படி ஊழியம் செய்யணும், நான் எப்படி ஓடணும் அப்படின்னு கேட்டு நம்ம ஓடும்போது தான் ஆண்டவர் நம்மளுக்கு பெரிய காரியங்களை செய்ய ஒரு வல்லமை. சங்கீதம் 38வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் எனக்கு யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றையும் உள்ளது, உமது கரத்தினால் கிரிகளை நிகழவிடாது இருப்பீராக. தாவீது சொல்கிறார், கர்த்தர் எனக்கு யாவையும் செய்து முடிப்பார். எவ்வளோ கஷ்டம் தாவீது பாருங்கள், எவ்வளோ வைராக்கியம் பாருங்கள். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்கிறார்.
அப்போ எதுக்காக ஆண்டவர் என் காரியங்களை என்ன செய்வார், வாய்க்க பண்ணுவார், எனக்கு என்ன நோக்கம் வைத்திருக்கிறார், என்னென்னா அவருக்கு பிரியமான அதான் சொல்கிறாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்கிறாரு தாவீதை. ஏன்னா அவர் என்ன விசுவாசம், அவருக்குள்ளே அந்த விசுவாசம் பார்த்திங்கன்னா அவர் நம்மளை கைவிட மாட்டார், நம்மளை கடைசி வரை என்ன செய்வார், கரை சேர்ப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தினாலே கிரிகள் நிகழ விடாதிருப்பீராக. என்ன கர்த்தர் கிருபை அவளோடு கூட இருந்துச்சு. அதே போல் தான் நம்மளோட வாழ்க்கையில் அவருடைய கிருபை எப்பவும் நம்மளோடு நிலைத்திருக்கணும். அவருடைய தீர்மானத்தில் நம்ம நிலைத்திருக்கும் போது அவர் பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் மகிமையை நமக்குள்ளே வெளிப்படுறதுக்கு தான் ஒவ்வொரு நாளும் நம்மளோடு இடைப்பட்டுகிட்டே இருக்கார். எதுக்கு ஒவ்வொரு நாளும் நம்மளோடு இடைப்பட்டுகிட்டே இருக்கிறார்னா அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், மத்தேயு 21 அதிகாரம் 22 வசனம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை நீ பெற்றுக்கொள்வீர்கள். அவர் தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகையில் பிரதான ஆசாரியர்கள் ஜனத்தின் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீர் இந்த அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறீர், இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தது யார் என்று கேட்டார்கள். பாருங்கள், ஜெபத்தில் எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. நம்ம ஜெபத்தில் அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கணும். அவர் சமூகத்தில் எதுக்காக ஜெபத்தில் நம்ம உட்காரணும்னா அவர் நம்மளோடு கூட பேசிகிட்டே இருப்பார், நம்மளோடு இடைப்பட்டுகிட்டே இருக்கார். ஜெபத்தில் நம்ம போய் உட்கார ஆரம்பிச்சிட்டோன்னா அவர் நம்மளோடு இடைப்பட்டுகிட்டே இருப்பார். பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா ஆண்டவர் நம்மளோடு கூட என்னோடு கூட பேசணும் அப்படின்னா ஒரு 20 நிமிஷம், ஒரு 25 நிமிஷம், ஒரு 40 நிமிஷம் பிடிச்சிரும் அந்த அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறதுக்கு. அப்போ அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போய் நின்ன உடனே காரியங்களை பேச ஆரம்பிச்சிருவார். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், ஐக்கியமாக இருக்கணும். அந்த மாதிரி என்ன செய்யணும், ஆண்டவரோடு நம்ம இடைப்பட்டுகிட்டே இருக்கணும், அவர் சமூகத்தில் பேசிகிட்டே இருக்கணும். அவர் நம்ம பேசும்போது காரியங்களை என்ன செய்கிறார், வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய மகிமை என்ன செய்கிறார், நம்மளோடு வெளிப்படுத்தணும், அவருடைய வல்லமையை நம்மளோடு வெளிப்படுத்தணும். அப்படி தான் என்ன செய்கிறாரு, நம்மளோடு நினச்சிட்டே இருக்கிறார். அப்போ நம்ம என்னென்னா அதிகமாக அவர் சமூகத்தில் உட்காரணும். அதிகமாக அவர் சமூகத்தில் உட்காரும்போது அவர் நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவர் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாக செய்வேன்னு சொல்கிறாரு. பாருங்கள், லூக்கா 11 அதிகாரம் 9 வசனம் பாருங்கள். மேலும் நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். பாருங்கள், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். பாருங்கள், தேடுங்கள் கண்டடைவீர்கள், அப்போ அதே மாதிரி தட்டுங்கள் திறக்கப்படும். அப்போ நம்மளோட வார்த்தை நம்ம பேச பேச நம்ம கேட்கும்போது தான் பெற்றுக்கொள்ள முடியும், தட்டும்போது தான் திறக்கப்படும். தான் வசனம் தெளிவாக சொல்லப்படுது. பாருங்கள், நம்ம ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட பேசிகிட்டே இருக்கணும், ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட இடைப்பட்டுகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், நம்ம அவரோடு என்ன செய்யணும், இடைப்பட்டு அவரோடு ஜெபத்தில் நம்ம இருக்கும்போது அவர் நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், 7 அதிகாரம் மத்தேயு 7 அதிகாரம் 11 வசனத்தை பாருங்கள். ஆகிய பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்தது போல பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா இடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையான இவைகளை கொடுக்க அதிக நிச்சயம் அல்லவா. பாருங்கள், நீங்கள் ஜெபத்தில் நீங்கள் எவை கேட்கீங்களோ அதை பெற்றுக்கொள்வீங்க. அதாவது பொல்லாதவர்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா நம்மளை வேண்டிக் கொள்வதற்கு கொடுக்கறதுக்கு அதிக நிச்சயம் அல்லவா. பாருங்கள், நம்ம வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாக கொடுக்கறதுக்கு ஒரு நிச்சயம் உள்ள தேவனாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன அப்படின்னா, நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியை செய்வேன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம எப்பவுமே ஜெபத்தில் கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நான் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யணும், நான் எப்படி வாழணும், நான் எப்படிலாம் தரிசனத்தை நிறைவேற்றணும், என்னை யார் மூலியம் உட்கார வச்சுருக்கிறீங்க, யார் கையில் நான் கரத்தில் அடங்கியிருக்கணும் சொல்லுவார். கொஞ்ச நாள் உருவாக்குறதுக்காக யார் கையிலையாவது கொடுப்பாரு. அப்போ நான் இவங்க கையில் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி ஜெபத்தை கேட்கணும். அப்போ அடுத்தவங்க தீர்க்க தரிசனத்தை கேட்டு நம்ம ஊழியம் செய்ய முடியாது. ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறாரு, என் கூட இருக்க சொல்லியிருக்கிறாரு, அது நம்பத்தக்க நம்மகிட்ட ஆண்டவர் பேசணும். அப்போ அந்த டைம் அந்த பேசுகிறோன்னா இன்னும் நம்ம அதிகமாக அவர் சமூகத்தில் உட்காந்து காரியங்கள் என்ன சொல்கிறாரு, என்ன திட்டம் வைத்திருக்கிறாரு, எந்த தீர்மானம் வைத்திருக்கிறாரு அப்படிங்கிறத என்ன செய்யணும், நம்ம உணர்ந்து கொள்கிற பிள்ளைகளாக என்ன செய்யணும், மாறணும். அந்த பவுல் பாருங்கள், திடன் கொள்ளுங்கள் கத்தருக்கு என்ன செய்ய கத்தர் சொல்கிறாரு, மனசாவப்படுறேன்னு சொல்கிறார். என்ன பவுலுக்காக என்ன செய்கிறேன், நான் மன இறங்குறேன். அப்போ ஆண்டவர் பாருங்கள், இன்றைக்கி ஆண்டவருடைய ஊழியத்தை நம்ம செய்கிறோம். நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரோடு பேசுகிற பிள்ளைகளை பவுல் ஆண்டவரோடு என்ன செய்கிறார், பேசிகிட்டே இருக்கிறாரு. ஆண்டவரோடு சஞ்சரிக்க போய் தான் என்ன செய்யும், அன்றைக்கி அந்த பவுலை வச்சு தான் அன்றைக்கி என்ன செய்ய அந்த கப்பலில் ஆதரவு, அன்றைக்கி கப்பலில் என்ன செய்ய அநேகருக்குள்ள காரியங்களை என்ன செய்கிறாரு, எல்லாம் என்ன செய்ய நொறுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருப்பாங்க. அப்போ கூட என்ன செஞ்சுருப்பாங்க, கர்த்தர் காரியங்களை என்ன செய்யார், வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஜெபம் பண்ணலாமா. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஒரு விஷயம் ஆண்டவரே, வேண்டுவதற்கு நினைப்பதற்கு
செய்வதற்கு நான் அதிகமாக செய்வேன்னு சொன்னீங்கள். அந்த வார்த்தையின்படி ஜெபிக்கிறோம். உங்கள் தெய்வீக பிரசன்னத்தின் வல்லமை பிள்ளைகளை ஆளுகை செய்வதாக. அப்பா, இஸ்ரவேலில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது போல பிள்ளைகளோடு வெளிப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவரே, இந்த சத்தியத்தில் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு சொன்ன வார்த்தையின்படி ஜெபிக்கிறோம். இம்மட்டும் காத்து வினசரே மை துதிக்கிறோம். இனி காத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.